என்னது படத்தோட பட்ஜெட் கட்டுப்படி ஆகலன்னு சூப்பர் ஸ்டார் படத்தோட கதையவே மாத்திருக்காங்களா? ஆமாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 1992ல சின்ன கவுண்டர் படம் சக்கப்போட போட்டிருக்காங்க. அந்த டைம்ல சூப்பர் ஸ்டார் ஆர்.வி. உதயகுமார் கூப்பிட்டு நமக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காப்ல. அதுக்கு உதயகுமார் என்ன சொல்லிருக்காருன்னா, சார் நான் உங்க படம் பண்ணணுமா? இல்ல என் படத்துல நீங்க நடிக்கணுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ரஜினி சார் கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கும் என் ஃபேன்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியல் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. உடனே அதோட ஸ்கிரிப்டை லாக் பண்ணி ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட பேனர்ல ஜில்லா கலெக்டருங்க படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. படம் வந்து ஹை பட்ஜெட்ல எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட்டை பார்த்துட்டு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பயந்தே போயிட்டாங்க. இந்த பட்ஜெட் இப்ப தாங்க முடியாதுப்பா, இந்த படத்தோட பட்ஜெட்டை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. அதுக்கு டேரக்டர் வந்து ஒத்த கால் நின்றுருக்காரு, காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்க. உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சூப்பர் ஸ்டார் கிட்ட போயிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரும் கூப்பிட்டு டேரக்டரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கும் வந்து டேரக்டர் வந்து ஒத்த கால நின்றுருக்காரு. உடனே நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சார் இந்த படத்தை டிராப் பண்ணிக்கலாம், உங்க ஸ்டைலில் நீங்க ஒரு படம் பண்ணுங்க, அதுல நான் ஹீரோவா நடிக்கிறேன்னு காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரு. அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் நம்ம எஜமான் படம். சூப்பர் ஸ்டாரோட பீக் கெரியர்ல அந்த படம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மாஸ் எலிமெண்ட்ஸ் கம்மியா, எமோஷனல் எலிமெண்ட்ஸ் அதிகமா, ஒரு மாதிரி ஃபேமிலிக்கு மிக நெருக்கமான படமா அந்த படம் இப்ப வரை இருக்கும். அந்த படம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்தனாலதான் சூப்பர் ஸ்டாரோட ஃபிளேவர்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃபிளேவர் அந்த படம் இப்ப வரை நிக்குது. உங்களுக்கு எஜமான் படம் பிடிக்குமா, ஏன் பிடிக்கும் அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.